வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ணாவை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கழுத்து வலி. இப்போ இந்த கழுத்து வலின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்க நம்ம இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நடுத்தர வயதுக்குள்ளவங்களுக்கு தான் இப்போ இந்த கழுத்து வலி வந்து நிறைய பேர்த்துக்கு வருது. ஏன்னா இந்த கழுத்து வலி வந்து தசையில் ஃபஸ்ட்டு வலி இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது தான் நான் பில்லோ யூஸ் பண்ணுற பொசிஷனில் தான் எனக்கு வந்து வலி வருது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த கழுத்து வலி ரொம்ப வருது. இன்னும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கழுத்து வலியோட எனக்கு வந்து இந்த ஒரு பக்கம் கை, ஏதாவது ஒரு பக்கம் கை வந்து எனக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது. இல்ல எனக்கு வந்து கை வந்து மதமதப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதையும் சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள வந்து எடுத்தோம் அப்புட்னா, அது வந்து என்ன ஒரு பிடிச்சு அத நிப்பாட்ட முடியாது. இந்த வீட்லேருந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கனாலும் சரி, இந்த பாத்திரம் விளக்கும்போதும் சரி, இந்த வீட்ட கூட்டும்போதும் சரி, இந்த காய்கறிய கட் பண்ணுறப்போ, இல்லன்னா இந்த சப்பாத்தி மாவு பெசையும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுத்து எலும்போட தேய்மானம், இல்ல கழுத்து எலும்புக்குள்ள நடுவுல இருக்க டிஸ்க்ல வர்ற அழுத்தத்த பொறுத்து நமக்கு வந்து வலி வரும். முதுகுத்தண்டோட எலும்புன்னு எடுத்துட்டோம் அப்புட்னா, ஒவ்வொரு எலும்பும் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தான் இருக்கும். இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலும்பும் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலையோட மண்டை ஓடுலேருந்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதி வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்போ இந்த கழுத்து எலும்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, 7 எலும்பு இருக்குது. இந்த ஒவ்வொரு போனுக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா, டிஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த டிஸ்க்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டிஸ்க் வந்து எப்படின்னா, நம்மளோட எப்படி 2 வீலர், 4 வீலர்ல வரும் சேக்கப்ஸ் எப்படி இருக்கோ, அதே மாரி மெத்தடில நமக்கு வந்து என்னன்னா, நம்மளோட உடம்பு வந்து குனிஞ்சு, நிமிஞ்சு வேலை செய்யும்போது, நடக்கும்போது, தூங்கி எந்திரிக்கும்போது, சரிங்களா, ஓடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட முதுகு தண்டோரத்தில ஒரு சேக்கப்ஸ மாரி ஒர்க் பண்ணும் இது. இப்போ இந்த டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு நீர்த்தன்மையோட இருக்க மாரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல தான் இருக்கும். அத சுத்தி இருக்க கார்ட்லேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ட்லேஜா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நீர் சத்து ஏதாவது குறைஞ்சது அப்படின்னா, நம்ம என்ன டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். வயதாகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க்ல வந்து என்னன்னா, அதனோட நீர் சத்து குறையும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். டிஸ்க் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த வெடில் போனுக்கு நடுவுல இருக்க டிஸ்க்ல ஏதாவது ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் வந்து ஒண்ணு முன்பகுதி, பின்பகுதிய விட பக்கவாட்டுல நகர்ந்து என்னாச்சுன்னா, நம்மளோட நரம்பு கழுத்து நரம்புல நரம்பு அழுத்தமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வலி, மதமதப்பு, கையில வந்து வீக்னஸ் இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஸ்க் ஃபுல்லாமே என்னாச்சுன்னா, நமக்கு வெளிய வந்து நம்மளோட நரம்பு ஃபுல்லாமே அழுத்திட்டு இருக்கும். இப்போ இந்த டிஸ்க் போய் வந்து என்னன்னா, அந்த நரம்பு அழுத்தும்போது, இந்த நரம்பு போகக்கூடிய பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வலி, இல்ல மதமதப்பு வந்து நமக்கு என்னன்னா மரத்து போறன்னு சொல்லுவாங்கல்ல, இதே மாரி உணர்வு நமக்கு இருக்கும். கையில வந்து பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் இல்லாம. இப்போ அந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணல அப்படின்னா, அதோட பிரச்சனை வந்து நமக்கு வந்து பின் நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பிரச்சனை வந்து கொஞ்சம் வரும் நமக்கு. இந்த மாதிரி லேசான பிரச்சனை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட போஸ்டரல் கரெக்ஷன், எக்ஸர்சைஸு, நம்ம வேலை செய்ற பொசிஷன சேஞ்ச் பண்ற மூலியமாவும், நம்மளோட வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம சரி செய்யலாம். நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? அத எப்படி பண்ணணும்? இப்போ ரொம்ப உயரமான தலவாணி வச்சு நம்ம வந்து படுக்கக்கூடாது. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோபா செட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்படியே வளைஞ்சு, நெளிஞ்சு, அதில தான் நம்ம வந்து ஃபோன்ல கேம் விளையாண்டுருக்க ரொம்ப நேரம், டிவி பார்க்கவும் அதே தான் சோபா செட்ல படுத்திருந்து, அதே மாரி பார்த்தீங்கன்னா, லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன்ல கேம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, புக்ஸ் படிக்கிறவங்க பொசிஷன் இம்ப்ராப்பர் பொசிஷன்ல சோபா செட்லயே படுத்திருந்து பொசிஷன் பண்ணும்போது, இதே மாரி ப்ரொலாங் பொசிஷன் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதே அடிக்கடி ரொம்ப நாட்கள் பண்ணும்போது பிரச்சனை வரும். இதையும் நம்ம வந்து என்னச்சுன்னா அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம். இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.